இந்த வருஷம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, நாங்கள் புது புது வெரைட்டி புது புது நுணுக்கமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரம் ஆரணி பட்டு புடவைகளுக்கு நிகரான மவுசு சேலம் சிந்தாமணியூர் பட்டு புடவைகளுக்கும் உள்ளது. பாரம்பரிய கைத்தறி நெசவு மூலம் நுணுக்கமான வடிவமைப்பு மற்றும் கலைநயத்துடன் பட்டு புடவைகளை தரமானதாக உற்பத்தி செய்கின்றனர். எனவே தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிந்தாமணியூரில் பட்டு சேலை உற்பத்தி மற்றும் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. இங்கு தயார் செய்யப்படும் பட்டு புடவைகள் குறைந்த விலையிலும் தரமானதாகவும் கிடைப்பதால் இந்த தீபாவளி பண்டிகையை சிந்தாமணியூர் பட்டு புடவைகளுடன் கொண்டாட மக்கள் அனைவரும் சிந்தாமணியூரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரில் நாங்கள் கைத்தறி பட்டு சேலை உற்பத்தி பண்ணிட்டு வரோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஆரணி, திருவோணம், தர்மவரம் இந்த மாதிரி புகழ்பெற்ற ஊருங்களில் எங்கள் ஊரும் ஒன்று. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பட்டு சேலையும் கடந்த ஒரு 100 வருஷமாக எங்கள் ஊரில் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக ட்ரெடிஷ்னல் மட்டும் இல்லாமல் புதுசாக நாங்கள் ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய ஆதரவு முன்னையோட எங்களுக்கு கொஞ்சம் சிந்தாமணியூருக்கு இப்போ ஜனங்க அதிகமாக பட்டு புடவை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சிந்தாமணியூர் பட்டு புடவை எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னா, நம்ம இந்தியர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ, பரவி வாழ்கிறாங்களோ, அந்த நாடு பூரா சிந்தாமணியூர் பட்டு புடவை ரொம்ப பிரபலங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, அப்புறம் ஐரோப்பா, அப்புறம் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாட்டுங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்றுமதி ஆகுதுங்க நம்ம ஊரில் இருந்து. தொடர்ந்து அங்கே இருக்கிறவங்க நம்ம பட்டை விரும்பி நம்ம சிந்தாமணியூர் பட்டை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வருஷம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, நாங்கள் புது புது வெரைட்டி புது புது நுணுக்கமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். பட்டில் கட்டுச்சாயம் கட்டி நெய்கிறது எங்கள் ஊருடைய ஸ்பெஷலுங்க. இங்கே நீங்கள் இந்தியா முழுசும் எங்கே பார்த்தாலும் அந்த கட்டுச்சாயம் கட்டி நெய்கிறது நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரிஜினல் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சிந்தாமணியூர் சுற்றுப்புற கிராமத்தில் மட்டும்தான் தயாராகுதுங்க. வேறு ஆரணிலேயோ, காஞ்சிபுரத்துலேயோ, திருபுவனத்துலேயோ அந்த மாதிரி பட்டு புடவை கிடையாதுங்க. இது எங்களுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய முன்ன மாதிரி இல்லாமல் அன்னப்பச்சி, மயில், அந்த ட்ரெடிஷ்னல் மாங்காய் அந்த மாதிரி உருவம் இல்லாமல் ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸு அந்த மாதிரி டிசைன்ஸில் டர்னிங், புட்டா ஸ்டைலு, அப்புறம் ஆல் செல்ஃபு எல்லாம் புதுசாக நிறையா ஆல் செல்ஃபில் ஏகப்பட்ட டிசைன் நாங்கள் தீபாவளிக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம். மக்கள் இந்த வருஷம் சிந்தாமணியூர் பட்டு புடவைக்கு கொஞ்சம் கூடுதல் ஆதரவு கொடுத்து எங்கள் நெசவாளர்களுடைய வாழ்க்கை முன்னேற நீங்களாம் உதவணும். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதிக தரம் குறைந்த விலையில் பட்டு புடவை கிடைக்குங்க. நீங்கள் மற்ற ஊருங்களை காட்டிலும் எங்கள் ஊரில் விலை குறைவாக இருக்கும், தரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் கைத்தறி நெசவாளர்கள் வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கங்க. நாங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சிந்தாமணியூர்லேருந்து பேசுகிறேங்க. இந்த தொழில் இப்போ போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னே கொஞ்சம் மந்தமாக இருந்ததுங்க. இப்போ தீபாவளி டைமுங்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஸ்பீடாக இருக்குது. கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் மக்கள் விரும்பி வர்றாங்க. இந்த தொழில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவில் பட்டு புடவை நல்லா இருக்குதுன்னு சொல்லி வராங்க. இங்கே மக்கள் தேடி எடுக்கிறாங்கன்னா அந்த பட்டுனுடைய தரத்தை வச்சு தான் ஜனங்கள் எல்லாம் நிறையா வாங்குறாங்க. இதனுடைய தரம் ஆரணி, காஞ்சிபுரத்துக்கு சமமாக இருக்கும். ஆனால் நல்ல தரமாகவும் இருக்கும். எந்த இதுவும் ஜனங்க வாங்கினாலும் மறுபடியும் வாங்குற அளவுக்கு இது இருக்கும். ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் நல்லா நடக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.